السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. قال النبي صلى الله عليه وسلم: خير البقاء مساجدها وشر البقاء أسواقها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆலிம்களின் எழுச்சியே சமுதாயத்தின் வலிமை என்ற தலைப்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தின் தமிழ்நாடு மாநில தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், திருச்சி ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்துடைய நிர்வாகிகள், மாநாட்டு குழுவினர்கள், எனக்கு முன்னால் சிறப்பான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய என்றும் இளமை மௌலானா முகமது ஹனீஃபா மன்பை ஹசரத் அவர்கள், எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், குறிப்பாக ஐயம்பேட்டை சகோதரர் குட்வேட் ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட் முகமது ஜலால் ஹாஜி அவர்கள், இன்னும் அழைப்பை ஏற்று வருகை தமிழ்நாடு முழுவதிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், சகோதரர்கள், பெரியார்கள், நம் அனைவரையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு முன்மாதிரி மஸ்ஜித், முன்மாதிரி மஹல்லா. சென்ற நூற்றாண்டின் இறுதியில் உலக வல்லரசாக இருந்த ரஷ்யா, சோவியத் யூனியன் சிதறுண்ட பொழுது உலக வல்லரசு கனவு, உலக வல்லரசு என்பது சுக்குநூறான பொழுது அமெரிக்காவின் வரலாற்றாசிரியர் சாமுவேல் பி ஹெண்டிங்டன் எழுதினார், இனி உலகத்தின் மேய்ப்பர் முதலாளித்துவம், கேபிட்டலிசம் தான். உலக நாகரிகத்துக்கு வழிகாட்டி கேபிட்டலிசத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரம் தான். வரக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு ஆயுத போர்களை விட, நாடுகளுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய போர்களை விட கலாச்சார மோதல் தான் இருக்கும். குறிப்பாக மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கும் மத்தியிலே அந்த போர் நிகழும் என்பதாக அவர் சொன்னார். இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஜெர்மனுடைய முராத் ஹேஃப்மேன் எழுதினார். கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை படித்து 1980 இஸ்லாத்தின் அரவணைப்பிலே வந்தவர். ஆம், இஸ்லாமிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் மிஞ்சி 2050க்கு பிறகு முதல் மார்க்கம் இஸ்லாம் ஆகிவிடும் என்பதாக எழுதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யப்கா பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அதகலஹுல்லாஹுல் இஸ்லாம் பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் துல்லி தலீலின். ஒரு நேரம் வரும், மாடி வீடாக இருந்தாலும் சரி, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் அல்லாஹு தாலா இஸ்லாத்தை நுழைத்தே தீருவான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக வந்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள்.
அவர்கள் மரணிக்கும் பொழுது 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் இஸ்லாம் பரவிவிட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் 1036 பெரும் பெரும் நகரங்கள் இஸ்லாமியுடைய கையிலே. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்ரை வெற்றி கொள்ள செல்வதற்கு முன்னால் அனுமதி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள் தெரியுமா? கொஞ்சம் பொறுப்பா, இதுவரைக்கும் நம்முடைய காலடியிலே வந்திருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அவர்களை நாம் சீர்திருத்தம் செய்வதற்கு இன்னும் சில காலம் எடுக்கும், அதுக்கு பிறகு மிஸ்ருக்கு போகலாம், எகிப்துக்கு போகலாம் என்று சொன்ன பொழுது அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் கேட்டாங்க, கலீஃபா அவர்களை, இன்னும் எத்துணை வருடங்கள் உங்களுக்கு காலம் எடுக்கும்? அத்துணை வருடங்களுக்குள்ளாக எகிப்திலே மிஸ்ரிலே வசிக்கக்கூடிய மக்கள் இஸ்லாம் இல்லாமல் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டால் நீங்க பதில் சொல்லுவீங்களா அல்லாஹ்விடத்தில் என்று கேட்டார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு நாடு வருகிறது, இன்னைக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரணம் இருந்தது. இன்று 204 கோடி 2,56,536 பேர் முஸ்லீம், 24% மக்கள் தொகையில், உலக மக்கள் தொகையில் முஸ்லீம்கள். கிறிஸ்தவர்கள் 31%, இன்னொரு 6% தான் இருக்கு. அதுதான் முராத் ஹேஃப்மேன் சொல்கிறார், 2050க்கு பிறகு இஸ்லாம் தான் முதல் மார்க்கம். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இத்துணை அவதூறுகளுக்கு மத்தியிலே, பொய் பிரச்சாரங்களுக்கு மத்தியிலே தவிர்க்க முடியாத சக்தியாக இஸ்லாம் வளர்ந்து நிற்பதற்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி ஏற்படுத்திய ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன். என்ன செய்தார்கள்? ஒரு முன்மாதிரி மஸ்ஜிதை உருவாக்கினார்கள். வீடு கட்டினார்களா? பிளாட் போட்டு வித்தாங்களா? கடையை கட்டினார்களா? இல்லை. குபா என்ற இடத்திலே சில தினங்கள் தங்கினார்கள், அங்கு மஸ்ஜிதை ஏற்படுத்தினார்கள். இன்று பல லட்சம் பேர் நின்று தொழக்கூடிய பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்பு மிக்க மஸ்ஜித் நபவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அது முன்மாதிரி மஸ்ஜிதாக எப்படி திகழ்ந்தது? நாம் சொல்வதை விட ஸ்காட்லாந்து வரலாற்று ஆசிரியர் தாமஸ் கார்லைல் எழுதுகிறார், இந்த அரபுகள் முகமது நபியை சந்திப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? வீதிகளிலே சண்டையிட்டு கொண்டு விலங்கினம் போன்று அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நாடு பிடிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட இவர்களை நம்மால் ஆட்சி செய்ய முடியாது என்று ஒதுக்கி தள்ளி இருந்தார்கள். ஆனால் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசறையிலே பயின்றதற்கு பின்னால் உலகாளும் ஆளுமை திறன் மிக்கவர்களாக, உலகத்திற்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களாக மாறினார்கள். எந்த ஒரு நூற்றாண்டும், உலகின் எந்த ஒரு மூலை முடுக்கும் நபி தோழர்களின் அறிவையும் ஆற்றலையும் ஆளுமையும் எடுத்துக் கொள்ளாமல் இருந்ததில்லை என்று எழுதுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதான் சொன்னாங்க, குன்னா அர்தல உம்மத்தின் ஃபஅஸனல்லாஹு பில் இஸ்லாம் ஃபமஹ்மா இப்தகைனல் இஸ்ஸத ஃபீ கைரிஹி ஃபஅதல்லனல்லாஹ். ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு கண்ணியத்தை கொடுத்தான். எப்பொழுதும் நாம் நமக்கு காட்டப்பட்ட இஸ்லாத்தின் வழியிலே அல்லாமல் வேறு வழியிலே நாம் கண்ணியத்தை தேடினால் மீண்டும் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான். உங்களுக்கெல்லாம் தெரியும், நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இவர்களெல்லாம் அப்படி இப்படி என்று சொன்ன பொழுது ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள், குன்னா கௌமன் அஹ்லன் ஜாஹிலியா நஅபுதுல் அஸ்னாம் வநாக்குலுல் மைத்தா வநாத்தில் ஃபவாஹிஷ் வநக்தவுல் அர்ஹாம் வநஸீஉல் ஜிவார் யாக்குலுல் கவிய்யு மின்னல் ضعீஃப் ஃபகுன்னா அலா ذلك ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா நபியன் வ ரசூலா. நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்த மாமிசத்தை தின்று கொண்டிருந்தோம், மானக்கேடான செயல்களை செய்து கொண்டிருந்தோம், சொந்தங்களை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், அண்டை வீட்டுக்காரர்களை நாங்கள் பார்க்க மாட்டோம், மறந்து வாழ்ந்திருந்தோம். சுருக்கமாக எங்களில் வலுவானவர்
பலகீனமானவரை தின்று கொண்டிருந்தோம், அந்த நபி வருகின்றவரை என்று சொன்னார்கள். இதை கேட்டு நஜ்ஜாஷி மன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேதான் இந்த முன்மாதிரி மஸ்ஜிதை அமைப்பதற்கும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கதீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்களுக்கு, அதிகமாக திக்ரு தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த மஸ்ஜிதில் அப்படி என்ன நடந்துச்சு, மஸ்ஜிது நபவி எப்படி இருந்தது என்று நீண்ட உரைகள் தேவையில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலன் கிபல நஜித். நஜித் தேசத்திற்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள், குதிரை படை. ஃபஜாஅத் பிரஜுலின் மின் ஹனீஃபா யுகாலு லஹு சுமாமா இப்னு உசால். சுமாமத் இப்னு உசால் என்ற ஒரு நபரை கைதியாக பிடித்து வருகிறார்கள். மஸ்ஜிது நபவியினுடைய உள்ளேயே ஃபரபதூஹு பிசாரியத்தி மின் சிவாரில் மஸ்ஜித், மஸ்ஜிது நபவியின் ஒரு தூணிலே கட்டி வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் கழித்து வந்து கேட்கிறார்கள், யா சுமாமா மா இந்தக் ஃபகால இந்தி யா முஹம்மது கைர். அவர் சொன்ன வார்த்தை, யா முஹம்மத் இன் தக்துல் தக்துல் ஸாதமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிரின். வ இன் தக்துல், என்னை நீங்கள் கொன்றுவிட்டால் நான் ஒரு கைதி, போர்க்கைதி, உரியவரைத்தான் கொல்வீர்கள். ஸாதமின், இரத்தத்தை ஓட்டுவதற்கு தகுதியான, கொலை செய்யப்படுவதற்கு தகுதியான ஒருவரைத்தான் நீங்கள் கொன்றதாக ஆகும். ஆனால் வ இன் துன்இம், நீங்கள் என்னை கொல்லாமல் எனக்கு உபகாரம் செய்து என்னை விடுவித்து விட்டால் துன்இம் அலா ஷாக்கிரின், நன்றி கடன் பட்டிருப்பேன், நான் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்வேன். வைன் குந்த துரீதுல் மால யா முஹம்மத், ஏதாவது காசு பணம் வேணுமா, ஃபசல், நீங்க சொல்லுங்க, தோத்த மின்ஹு மாஷீத்த, நீங்கள் நாடியதை நான் தரேன். ஏன்னா யமாமாவுடைய அந்த பகுதிக்கு அவர் தான் தலைவர், அவர் ஒரு குறுநில மன்னர், எல்லாத்தையும் தாரேன். ஃபதரக்கஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விட்டுட்டு போயிட்டாங்க. இரண்டாவது நாள் வந்தாங்க, அதே கேள்வி அதே பதில். மூன்றாவது நாள் வந்தாங்க, அதே கேள்வி அதே பதில். இன் தக்துல் தக்துல் ஸாதமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிரின் ஃபத்லிகு சுமாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை கட்ட அவிழ்த்து விடுங்க என்பதாக சொன்னார்கள். உடனே அவர் போனாரு. ஃபன்தலக இலா நஹ்லின் கரீபி மினல் மஸ்ஜித், மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு சென்று, பேரித்தம்பள தோப்புக்கு சென்று அங்கு குளித்து விட்டு வருகிறார். வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹுதான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தான் நபி என்று நான் சாட்சி கூறு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அடுத்து சொல்கிறார், யா முஹம்மத் வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா கான அலல் அர்லி வஜ்ஹுன் அப்கது இலைய மின் வஜ்ஹி, நேற்று வரை இந்த பூமி பந்தின் மீது உங்களது முகத்தை விட வேறு வெறுப்பான கோபமான முகம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனா ஃபக்கது அஸ்பஹ வஜ்ஹுக் அஹப்பல் உஜூஹி குல்லிஹா இலைய, இன்றைய தினம் உலகத்தின் எல்லா முகங்களை விட மிக பிரியமான முகமாக உங்களது முகம் எனக்கு ஆகிவிட்டது. வல்லாஹி மாக்கான மின் தீனின் அபகது இலைய மின் தீனிக்க ஃபஸ்பஹ தீனுக அஹப்ப தீனி குல்லிஹி இலைக்க, எனக்கு நேற்று வரை நீங்கள் சார்ந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் வெறுப்புக்குரிய மார்க்கமாக இருந்தது, இன்று மிக பிரியமான மார்க்கமாக எனக்கு மாறிவிட்டது. வல்லாஹி மாக்கான மின் பலதின் அபகது இலைய மின் பலதிக்க ஃபஸ்பஹ பலதுக அஹப்பல் பிலாதி குல்லிஹா இலைய, இந்த மதீனா நகரம் மிக வெறுப்பான நகரமாக எனக்கு தெரிந்தது, இந்த எத்ரிபு, ஆனால் இன்று உலகிலேயே மிக பிரியமான ஒரு ஊராக மாறிவிட்டது என்பதாக அவர் சொன்னார். சொல்லிட்டு நான் உம்ரா செய்ய போறேன், அனுமதி இருக்கான்னு கேட்டாங்க. போங்கன்னு சொன்னாங்க. உம்ராவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போன உடனே
ஒரு மக்கத்து காஃபிர் ஒருவர் சந்திக்கிறார். அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு கேட்கிறாரு, யா சுமாமா சபௌத்தன்னா மதம் மாறிட்டா சாபின்னு சொல்றதா இல்லையா, நீ சாபியா மாறிட்டியான்னு கேட்குறாங்க. லா வலா கின்னி அஸ்லம் து முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமதுடனே சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடனே சேர்ந்து நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு, வல்லாஹி லா யஅதீக்கும் மினல் யமாமா ஹப்பத்து ஹிந்தத்தின் ஹத்தா யாதன பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமாமாவிலிருந்து மூட்டை மூட்டையாக உங்களுக்கு வந்து கொண்டிருந்த கோதுமையினுடைய ஒரு வித்து கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம நான் தரமாட்டேன் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 தினங்களுக்கு முன்பால், சில மணி நேரங்களுக்கு முன்னால இஸ்லாத்திற்கு பரம வைரி விரோதியாக இருந்தவர், முகமது நபியினுடைய விரோதியாக இருந்தவர், இன்று இஸ்லாத்துக்கு ஆதரவாளராக மட்டுமல்ல மிகச்சிறந்த முஸ்லீமாக யமாமாவின் தலைவர் மாறிவிட்டார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயான் செஞ்சாங்களா? இது மாதிரி மாநாடு போட்டு ஏதாவது கத்தி என்ன மாதிரி பேசுனாங்களா? ஒண்ணுமே செய்யல. அவர் பார்க்கிறாரு மஸ்ஜிது நபவியில என்ன நடக்குது. ஒன்றை சொல்லலாம், தொழுகை மட்டும்தான் நடந்துச்சு என்பதல்ல, தொழுகையை தாண்டி எல்லாமே நடந்துச்சு. ஒரு நாள் அவர் ஒரு நாளில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். சில நேரங்களில் யாருக்காவது ஒரு நடிப்பதற்கு காண்பிப்பதற்கு ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ட்ராமா காமிக்கிறாங்களோ என்பதாக எழுதுறாங்க. ஒரு நாள் கழித்து 2 நாள் 3வது நாளும் பார்க்குறாரு, இது பகட்டுக்கு செய்வதல்ல, இயற்கையாகவே இந்த மக்கள் அப்படித்தான் நல்ல மக்களாக இருக்கிறாங்க. மஸ்ஜிது நபவி தொழுவக்கூடிய முசல்லாவாக மட்டுமில்லை, மதரசாவாக, ஸ்கூலாக, கல்லூரியாக, நீதிமன்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்த மையமாக, போர் அனுப்புவதற்கு இராணுவ தலைமையமாக, பாராளுமன்றமாக, சட்டமன்றமாக, தலைமை செயலகமாக, நல்லிணக்க மையமாக, மனநல காப்பகமாக, கவுன்சிலிங் சென்டராக, பைத்துல் மாலாக, ஏழைகளின் மறுவாழ்வு மையமாக, அனாதை விதவைகளின் புகலிடமாக, அகதிகளின் முகாமாக, மருத்துவ கன்சல்டிங் சென்டராக, மருத்துவ முகாமாக, சிறுவர்களின் பூங்காவாக, வாலிபர்களின் பயிற்சி கூடமாக, வெளிநாட்டு தூதர்கள் சந்திக்கக்கூடிய எம்பசியாக, அறிவியல் ஆய்வு மையமாக, மோட்டிவேஷன் கிளாஸ் சென்டராக, பசித்தோருக்கு இலவச உணவு வழங்கக்கூடிய மையமாக, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் பார்த்து தான் இஸ்லாத்தின் விரோதியாக இருந்த சுமாமா இப்னு உசால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இது மஸ்ஜிது நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டுமல்லங்க, குலஃபாயே ராஷிதீன்கள் எங்கெல்லாம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் பரவியதோ, பக்தாதாக இருக்கட்டும், கூஃபாவாக இருக்கட்டும், டமாஸ்கஸாக இருக்கட்டும், அல்லது எகிப்தாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அடுத்தடுத்து வந்த எல்லாருமே மஸ்ஜிதை வெறும் தொழுகைக்காக வேண்டி மட்டும் வைக்கல. கொரோனா வந்த பிறகு முஅத்தினுக்கு சுன்னத்து வித்ரு தொழுறது கூட சபுர் இல்லை, கையில் சாவியை தூக்கிடுறாரு அடைக்கிறதுக்கு. கொரோனா வந்த பிறகு பெரும்பாலான மஸ்ஜிதுகள் மூடப்பட்டு விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது அரபு நாட்டில் கலீஃபாக்கள் காலத்தில் மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்தில் இஸ்லாம் வேரூன்றிய போதும் அதே முறைதான் கையாளப்பட்டது. 1885 பிறந்த இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தனது சுயசரிதையிலே எழுதுகிறார், நான் முதலிலே கல்வியை துவங்கியது பள்ளிவாசலின் திண்ணையில். அவருடைய பெற்றோர்கள் கையை பிடித்து அழைத்து சென்றது கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ வேறு பள்ளிக்கூடங்களுக்கோ அல்ல, எங்களது ஊரிலே நடைபெற்று வந்த ஒரு மஸ்ஜிதின் திண்ணையிலே நடைபெற்ற பள்ளியில்தான் எனது முதல் கல்வி, ஆரம்ப கல்வி துவங்கியது என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுதியிருக்கிறார். பாருங்க, அவரது முதல் ஆசிரியர் ஒரு ஆலிம். எவ்வளவு பெரிய விஷயம். இன்று லண்டனில், அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் பெருமை, டாக்டர்கள் மற்ற பதவியாளர்கள் பின்னால் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் நிலைமை, அதை நம்ம குறை சொல்லலை. ஆனால் ஒரு நேரம் இருந்தது, உலகின்
பல நாட்டு மாணவர்கள் பெருமையாக சொல்லுவாங்க, நீ எங்க படிச்ச? நான் பகதாதுல படித்தேன். நீ எங்க படிச்ச? நான் ஸ்பெயினில் படித்தேன் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்திய துணைக்கண்டத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தனது உலக சரித்திரம் என்ற நூலிலே எழுதுகிறார், இன்று அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அறிவியலிலே உயர்ந்து விட்டதாக மாறுதட்டி கொள்வதற்கு அடித்தளமிட்டவர்கள் ஸ்பெயினுடைய அப்பாசிய முஸ்லிம்கள். அந்த மஸ்ஜிதின் திண்ணையிலே படித்து வந்தவர்கள்தான் உலகத்தின் ஆளுமைகளாக, உலக இஸ்லாமிய முஸ்லிம் விஞ்ஞானிகளாக இருந்தார்கள். அபு அலி சீனா, அவிசின்னா என்று சொல்லப்படும் நரம்பியல் மனநலம் மருத்துவத்தை முதலிலே உலகத்திற்கு சிறப்பாக அறிமுகப்படுத்தினவர். 30க்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையிலே எழுதப்பட்ட நூல்கள் 1928 இங்கிலாந்து அரசு அதை இங்கிலீஷில் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறது. நவீன மருத்துவத்துக்கும் அவருடைய நூல் தேவைப்படுகிறது. இவர் யார்? மஸ்ஜிதின் திண்ணையிலே பயின்ற ஒருவர். அபுல் காசிம் அல் ஜஹராவி நரம்பியல் அறுவை சிகிச்சையை முதலிலே வெற்றிகரமாக அவர் நடத்தியவர். இவர் யார்? மஸ்ஜிதின் திண்ணையிலே படித்தவர். அல் பாராபியஸ் என்பதாக சொல்லப்படும் சமூக உளவியல் உலகத்திற்கு முறைப்படுத்தி முதலிலே தந்தவர். முகமது அல் கிந்தி சுற்றுச்சூழல் அறிவியலுடைய முன்னோடி. இப்னு அல் ஹைத்தம், இன்னைக்கு நான் போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி, நீங்க போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி, லென்ஸு, அதுபோன்று காட்சி உணர்வுகள், ஒளியியலின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய அல் ஹைத்தம். இன்று பெரிய ஒரு மார்க்கெட்டிங் நடக்குது. கேமரா, எல்லாத்துலேயும் கேமரா வந்துருச்சு. அதை முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம ஆளுங்க. ஒரு ஆலிம் அல் ஹைத்தம் அல் ராஜி. கண் ஆபரேஷனை முதல்ல வெற்றிகரமாக செய்தவர் அல் ராஜி, ரேஜஸ் என்று சொல்லப்படும் ஜாபிர் இப்னு ஹையான். சுப்ஹானல்லாஹ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. இன்றும் கூட உலக வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும், வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், நெட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக், சல்பூரிக், சல்பர், சல்பேட், ஆர்சனிக், அம்மோனியா, இந்த திரவங்கள் எல்லாம் இருந்தாதான் அவங்கள் தொழில் முனைய முடியும், தொழிலில் முன்னேற்றம் பெற முடியும், வல்லரசாக ஆக முடியும். 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உலகத்திற்கு இப்படி வெப்பம், குளிர், வறட்சி, ஈரம், பாதரசம், செம்பு, வெள்ளி, ஈயம் எல்லாத்திலையும் ஆய்வு செய்து உலகத்துக்கு கொடுத்தவர். எங்கே படித்தவர் இவர்? முன்மாதிரி மஸ்ஜிதாக திகழ்ந்த அந்த மஸ்ஜிதின் திண்ணையிலே படித்தவர். முகமது பின் சஹல் அல் பல்கி, பிசிக்ஸ் இயற்பியலுடைய முன்னோடி. அல் ஹுவாரிஸ்மி, கணிதவியல் முன்னோடி. வேதியியல் மானுடையவியல் முன்னோடி அல் பெய்ரூனி. சோசியல் சயின்ஸை உலகத்துக்கு முறைப்படுத்தி தந்தவர் அல் நஃபீஸ். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். உலக மேப்பு, உலக வரைபடத்தை முதலிலே வரைந்து காண்பித்தவர் அல் இத்ரீசி. இப்னு இஸ்ஹாக் அறுவை சிகிச்சை, இன்னைக்கு டாக்டர் MBBS மட்டுமல்ல, அறுவை சிகிச்சை நிபுணர். எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. முதலிலே வெற்றிகரமாக இப்பொழுது நடைபெறக்கூடிய நவீன அறுவை சிகிச்சையை அப்பொழுதே 1200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே செய்து காண்பித்தவர் ஜோஹானிட்டஸ் இன்னைக்கு எழுதி வச்சிருப்பான். அவர் பேர் இப்னு இஸ்ஹாக். இப்னு இஸ்ஹாக்கை தான் பேரை மாற்றி எழுதி வச்சிருக்கான். கண்புரை அறுவை சிகிச்சை இன்னைக்கு எல்லாத்துக்கும் 150 பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 10ஆம் நூற்றாண்டிலேயே அல் மௌசி இராக்கி. அடுத்து 70 நகரங்கள், உலகில் இருக்கக்கூடிய பெரும் மலைகள், இதை ஆய்வு செய்து லேட்டிடியூட் அட்சரேகை, லாங்கிடியூட் தீர்க்கரேகை, தட்பவெப்பநிலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவரது நூலை தான் இன்னைக்கு வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவர் யார்? உங்களை போன்று என்னை போன்று மஸ்ஜிதில் நடந்தக்கூடிய மதரசாவில் பயின்றவர்கள். இப்னு ஹல்தூன் மக்கள் தொகை எப்படி கணக்கெடுக்கிறது இன்னைக்கு கூட கத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்னு சொல்லியே ஆளுங்கட்சி இன்னைக்கு ஒரு குரூப்பு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கு. இவன் தயங்கிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கே உலக மக்கள் தொகையையும் கலாச்சாரத்தையும், ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு பகுதியினுடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், சிந்துவெளி கலாச்சாரம், பாபிலோனிய கலாச்சாரம், மத்திய கிழக்கு கலாச்சாரம் எல்லாத்தையும் வரையறுத்து எழுதியவர் யார்? இப்னு ஹல்தூன். இப்னு இராக்கி ஈசா என்பவர் 130 வகையான கண் நோய்களை கண்டுபிடித்து எழுதினார். ஏன் சொல்கிறேன் என்றால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மஸ்ஜிது நபவியிலே குர்ஆனில் இல்லாத இல்மே கிடையாது. இன்று இருக்கக்கூடிய உலக கல்வி, மார்க்க கல்வி என்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அப்படித்தான் நடத்த வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் இருந்தது, அப்படியெல்லாம் பிரிக்கல. குர்ஆனில் இருந்துதான் இன்று எல்லா விஞ்ஞானிகளும் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். குர்ஆனில் இல்லாத இல்மே இல்லை, கல்வியே இல்லை. அது எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அந்த முன்மாதிரி மஸ்ஜிதுகளிலே. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்தை ஓதி முடித்து விட்டு நான் முடிக்கிறேன். இன்னமா யமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹ். அல்லாஹ் இங்க மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு, அந்த மஸ்ஜித் முன்மாதிரி மஸ்ஜிதாக இருப்பதற்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் தனது மஹல்லாவை முன்மாதிரி மஹல்லாவாக ஆக்குவதற்கு முன்பதாக நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மன் ஆமன பில்லாஹ், முதலாவது ஈமான். ஏனென்றால் ஈமானுடைய ஊற்றுக்கண்ணாக ஈமானை சப்ளை செய்யக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜிது. அந்த மஸ்ஜிதுக்கு தலைவராக, செயலாளராக, பொருளாளராக வரக்கூடிய நிர்வாகிகள் முதலிலே தன்னுடைய ஈமானை சரிபடுத்த வேண்டும். அல்லாஹுதான் நமக்கு பதவியை தருவான், அல்லாஹுதான் நமக்கு கண்ணியத்தை தருகிறான், அல்லாஹுதான் நோயை தருகிறான், நோயை குணப்படுத்துகிறான், வியாபாரத்தை தருகிறான் என்று அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை தனக்கு வரணும், தன்னுடைய மஹல்லா மக்களுக்கு ஏற்படுத்தணும். அடுத்து நம்முடைய நோக்கம் இந்த உலகம் அல்ல. ஒவ்வொரு முஸ்லிம்களும் மறுமையை நோக்கி பயணிக்கிறார்கள். நீண்ட நெடிய முடிவில்லாத வாழ்க்கைக்காக வேண்டிதான் நாம் பிறந்திருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். வல்யோமில் ஆகிர், மறுமை சிந்தனை இருக்கணும். யாற்ற இருக்கு? சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நிரந்தரமாக உலகத்தில் வாழ பிறந்தோம் என்ற அடிப்படையிலே தான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வல்யோமல் ஆகிர் வஅகாமஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹு தஆலா இங்க அப்படி சொல்லல. வசல்லு ஸலாத்த, தொழுகையை தொழக்கூடியவர்கள் என்று சொல்லல, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். தொழுகை மாத்திரமல்ல, தொழ வரக்கூடியவர்களுக்கு அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான செயல்களையும் அனைத்து ஹராம்களையும் தடுக்கக்கூடிய நிலையிலே தொழுகை இருக்க வேண்டும். முதலிலே அந்த நிர்வாகிக்கு இருக்கணும். வாத்த ஜக்கா, ஜக்காத்தை நிலைநாட்டுவது, பள்ளியிலே பைத்துல் மால் இருக்கணும். ஏழைகளுடைய கண் துடைக்கக்கூடிய, கைம்பெண்களுக்கு, விதவைகளுக்கு வழிகாட்டக்கூடிய, உதவி செய்யக்கூடிய மையமாக இருக்கணும். ஜக்காத்தை முதல்ல தான் ஒழுங்காக கொடுக்கணும் நிர்வாகிகள். அடுத்து வலம் யக்ஷ இல்லல்லாஹ், முன்மாதிரி மஸ்ஜிதாக ஆகுவதற்கு, சமுதாய மேம்பாட்டுக்காக வேண்டி நம்முடைய மஸ்ஜிதை தயார்படுத்தும் பொழுது ஒருவன் வருவான், அவரெல்லாம் அப்படி செய்யலையே, போன நிர்வாகம் அப்படி இல்லையே, அதே மாதிரி போயிட்டு போப்பா வந்து சொல்லுவான். அவனுக்கு பயப்படக்கூடாது. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், நான் இந்த பதவியில் வந்திருக்கோம்னா அல்லாஹ்வை மட்டும்தான் நான் அஞ்சுவேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விருப்பப்படக்கூடிய வகையிலே இந்த பள்ளியை நான் ஆக்குவேன் என்று நிற்கும் பொழுது பல தடைகள் வரும், பல தடைகள் வரும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன். இந்த வசனம் மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இமாம். அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை விட எங்கேயோ உயரத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஒரு ஆலிம், ஒரு இமாம். அந்த பள்ளியினுடைய இமாம் அப்ப எப்படி இருக்கணும்? இந்த 5 விஷயத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் வந்துவிட்டால் ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போவாங்க, மீண்டும் மறுபடி வந்து விடுவார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்வார்கள். தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம் தான், ஒரு சின்ன கிராமம் தான். அந்த ஊரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரே ஒரு சுன்னத்தை மட்டும் ஒரு இளம் வயது இமாம் பின்பற்றி, யாரும் தொலை வரலனா ஏன் தொலை வரலன்னு போய் கேட்பாரு, யாரும் ஓத வரலனா போய் கேட்பாரு, உடம்பு சரியில்லைனா போய் சந்திப்பாரு. அவருடைய செயல்பாடை வைத்து பெரிய பெரிய பள்ளிகளிலே இமாமாக கூப்பிட்டாங்க. அவரை நாங்கள் விடமாட்டோம்,
என்பதாக சொல்லி இடம் கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, பள்ளி செலவு கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. எனவே மஸ்ஜிது நபவி என்ற முன்மாதிரி மஸ்ஜிதினுடைய ஒரே ஒரு விஷயத்தை செயல்படுத்தியதற்கே சமுதாயம் இப்படி தூக்கி கொண்டாடுகிறது என்று சொன்னால், முழுமையாக அந்த மஸ்ஜிதை முன்மாதிரி மஸ்ஜிதாக, முன்மாதிரி இமாமாக, முன்மாதிரி நிர்வாகிகளாக நாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மஹல்லா முன்மாதிரி மஹல்லாவாக ஆகும். அல்லாஹு தாலா அப்படி ஆக்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. சொன்ன கேட்ட அனைவருக்கும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.